வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிபி எப்படியாவது தமிழ் அவன் மனசில் உள்ள உண்மையை ஜெயராணியோட பொண்ணு தான் நான் அப்படின்னு ஜனகமாட்ட உடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம தமிழ் சிபி நம்ம ஜனகமா இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறாங்க. எப்படியாவது தமிழ் உண்மையை கொட்டணும் நம்ம ஜனகமாட்ட அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம சிபி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போ அந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷனும் இந்த சிச்சுவேஷனும் லிங்காவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜனகம்மா மனசில் தமிழ் உண்மையை சொல்ல நேரம் ஏற்றுக்கிடணும் தமிழை அந்த அளவுக்கு உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஆனால் அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த இன்னொரு ஃபேமிலி இருக்கவங்க தன்னோட மருமகளை எல்லா பொறுப்பையும் நான் கொடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சது அவள் என்னோட எதிரியோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு ஆத்திரமாக வருது. இவளை நம்புகிறேன், ஆனால் இப்படி காலவாரிட்டா அப்படின்னு அந்த அம்மா கொந்தளிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஜனகம்மா கிட்ட கேட்குறாங்க தமிழ், நான் ஜெயாவோட பொண்ணாக இருந்தால் என்னை ஏற்றுக்கிடுவீங்களாங்கம்மா அப்படின்னு நம்ம ஜனகம்மாட்ட கேட்க நேரம் அப்படியே அதிர்ச்சியில் அப்படி இருந்தால் உன்னை நான் ஒரு காலமும் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே உண்மையை மறைச்சி ஜனகம்மா கிட்ட நான் அவ்வளோ கெட்ட பேர் எடுக்க முடியாது, நான் உண்மையை உடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உண்மையாட்டே உங்கள் ஜெயா பொண்ணு தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சிபி ஐயோ பொறுமையாக இருந்திருக்கலாமா, இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழ் மன அழுத்தத்தில் இருக்காங்க. எப்படியாவது உண்மையை ஜனகம்மாட்ட சொல்லிடணும். அதை ஏற்கனவே பிரபு மிரட்டிட்டு இருக்கான். உண்மையை நான் உடைச்சிருவேன், நீ ஜெயாவோட பொண்ணு அப்படின்னு ஜானுக்கு தெரிஞ்சால் உன்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ளுவா, ஜெய மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்கா அப்படின்னு நான் சொல்லிடுவேனே பயமுறுத்தி நம்ம தமிழை ஒரு வழியாக சாகடிக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரபு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி நம்ம ஜனகமாவே ஏற்றுக்கிடணும் நம்ம தமிழை, அப்படி அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போனோம். அவள் பாவம் குற்ற உணர்வில் ஒவ்வொரு காலமும் நொந்து இருக்கா, இனி அவள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அதுக்குள்ள சந்தர்ப்பத்தை உருவாக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒன்று வர வைக்காங்க. இதே மாதிரி ஒரு ஃபேமிலியையும் வர வைக்கிறாங்க. அவங்க தன்னோட மருமகளை அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க. இவள் வந்த பிறகு தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு என் கம்பெனி பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல மனமுருகி நம்ம ஜனகம்மாட்ட புகழ்ந்து தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் இது என்னோட எதிரியோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு உள்ள விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு அப்படின்னு கொந்தளிச்சு அந்த பொண்ணை அப்படியே அடித்து விரட்டுறாங்க. இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்ட, நீ அவைய சொந்தக்கார பொண்ணாக இருந்து அதை மறைச்சி என் பையனை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளாக எனக்கு நம்பிக்கையை சம்பாதிச்ச பிறகு இந்த அளவுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு ஆத்திரத்துலையும் வெறுப்புலையும் அப்படியே அந்த அம்மா கொந்தளிக்கிறாங்க. இதை நம்ம ஜனகம்மா பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜனகம்மாவை பார்த்து நம்ம தமிழ் ஒரு வார்த்தை கேட்குறாங்க. இதை பாருங்கள் ஜனகம்மா, அந்த பொண்ணு இடத்துல இருக்கிறேனா அப்படின்னு வச்சுக்கிடுங்க. நான் ஒருவேளை ஜெயா ராணியோட பொண்ணாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்க நேரம் ஜனகம்மா அப்படியே ஆத்திரத்தில் கொந்தளிச்சு ஒரு காலம் நான் ஏற்றுக்கிட மாட்டேன், ஜெயாராணி என் பையனுக்கு துரோகம் பண்ணவ, அவளாக தான் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த இழந்த மானம் மரியாதை இது எல்லாம் திரும்ப கிடைக்குமா, அவளோட பொண்ணாக இருந்தால் என்ன ஒன்று அப்படியே நான் தலை முழுகிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அப்படியே நம்ம தமிழ் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இதுக்கு மேலேயும் நம்ம ஜனகம்மா கிட்ட உண்மையை மறைச்சி நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஜனகம்மா அவ்வளோ நம்பிக்கையை நம்ம மேலே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு நொடியில் தவிடுபொடி ஆக்குறது மாதிரி நம்ம பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த மூடி மறைச்சி பிரபு வாயால் தெரிஞ்சால் நம்மளுக்கு தான் ஒரு காலமும் அவங்க நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க. நம்மளாட்டு சொல்லது வரைக்கும் நல்லது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஜனகம்மா காலில் விழுறாங்க தமிழ். ஐயோ ஜனகம்மா, உண்மையாட்டே நான் ஜெயராணியோட பொண்ணு தான்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த இடத்துல விழுந்து கண்ணீர் மல்க கேட்குறாங்க. நீ உண்மையாக தான் சொல்றியா, நீ ஜெயாவோட பொண்ணுனா இவ்வளோ நாள் அப்போ என்னை ஏமாத்திருக்கா, நம்பிக்கை துரோகி,
குறிஞ்சிநாதனுக்கு ஈக்குவலாக தான் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வெளுத்தெடுக்கிறாங்க. அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம தமிழ் என்னடா பண்ண, நான் இதுதான் இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் உண்மையை சொல்லாட்டினா கண்டிப்பாக இந்த உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்க முடியாது. கணேசன் ஒரு வாக்கில் மிரட்டுறான், பிரபு ஒரு வாக்கில் மிரட்டுறான், எப்படியாவது யாராவது எந்த ரூபத்துலையாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தானே ஆப்பு அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே நெருக்கடியாக நின்ற மாதிரி நம்ம ஜனகாமா அப்படியே வந்து கண்ணீரோட வந்து இவ்வளோ பொய் பித்தலாட்டத்துக்கு நடுவுலையா நீ வந்து சிபியை கட்டின, அப்போ ஸ்கெட்சு போட்டு தான் இவ்வளோ தூரம் பண்ணீங்களா, அப்போ ஒருத்தங்களை உங்கள் அம்மானி கொண்டு வந்தியா, அது யார், ஹசினா ஆண்டி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அம்மா விஷயத்துலையும் மாற்றி நீ வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்க, எனக்கு அவன் மேலே அவ்வளோ கோவனா ஜெயாவை கூட விட்டுருவேன், ஆனால் ஒன்றை தமிழை ஏற்றுக்கிட்டே முடியாது, அந்த அளவு நீ வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை வந்து சம்பாதிச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தமிழ் வந்து இந்த நம்ம ஜனகாமா வந்து துரத்து தள்ளுன மாதிரி தமிழை பண்ண நேரம் நம்ம சிபி இதுக்கு தான் நான் வந்து ஜானுகிட்ட உண்மையை சொல்லாத, பொறுமையாக இருன்னு சொன்னேன், ஆனால் உனக்கு நல்ல மனசாட்சி குற்ற உணர்வு அதை போட்டு உடைச்சிடுச்சு தமிழ், இப்போ என்ன பாச்சி பார்த்தியா, இப்படி எல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபி வந்து அரண்டு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஜனகாமா மனசை நம்ம தமிழை வந்து மாற்றிடுவா, அப்போ என்ன சொன்னாலும் வந்து ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம தப்பு கணக்கு போட்டோம். ஆனால் ஜானு வந்து நம்ம தமிழ் உண்மையை சொன்ன பிறகு ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு வந்து துரத்திட்டாங்களே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து சிபி அப்படி கண்ணீரோட வந்து நிற்கிறாங்க. நம்ம தமிழ் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான் இனி வந்து கிளம்பலாம், இங்கே வந்து இருந்து இருக்க விரும்பலை, சிபி வீட்டுக்கு இப்போவுமே போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று, அந்த ஜெயாவோட பொண்ணு தமிழை வந்து நம்ம கூட வரக்கூடாது, தமிழ் எங்கேயாச்சும் போட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஜானு தமிழ் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும், தமிழ் வந்து என் மனைவியாட்டு வரட்டும், உனக்கு ஏற்கனவே தெரியுமாடா உண்மை அப்படின்னு வந்து சொன்னார். ஆமாம் தெரியும் ஜானு, அப்போ தெரிஞ்சிருந்து நீனா உன் பொண்டாட்டிக்கு பக்கத்தாலும் போட்டு இந்த உண்மையை மறைச்சிருக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. அப்படியே வந்து கண்ணீரோடு வந்து நம்ம சிபி ஜானு தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்போ இவ்வளோ தூரம் நம்மளை ஏமாற்றி முட்டாளாகியிருக்கா, அவள் உனக்கு நல்ல பொண்ணாக போயிட்டா தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆத்திரத்தில் வந்து நம்ம ஜனகாமா கேட்குறாங்க. புரிஞ்சிக்க ஜானு, நான் வந்து உனக்கு நான் வந்து அவங்க அப்பா செல்வரத்னத்தை கண்டுபிடிச்சி நான் வந்து உண்மையை உடைக்க வைப்பேன், அவர் கண்டிப்பாக என்னோட அப்பாவின் நிலைமைக்கு காரணமாக இருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்து அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உன்னையும் இந்த தமிழ் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாயில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜனகாமா வந்து தமிழை பிடிச்சி வந்து சிபிகிட்ட வந்து சொல்லுறாங்க அப்படின்னு. வணக்கம்.